நம்ம சேனல்ல மார்க்கெட் அப்டேட் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. வீடியோ கம்ப்ளீட்டா மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். பிட்காயின் இப்போ நியூ ஆல் டைம் ஹையே பண்ணிருச்சு $70,000. இப்போ பிட்காயினுக்கு செல் பிரஷர் எந்த அளவுல வந்திருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையே ரீச் பண்ணிட்டோம். அண்ட் மற்ற ஆல் காயின்ஸ்லாம் எந்த நிலைமையில் வந்திருக்கு, அப்கமிங் மந்த்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் உண்டா, இன்னும் ஹால்விங்கே போகல, அதுக்குள்ள பிட்காயின் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையே போயிருச்சு. இதுக்கப்புறம் 100K 150Kலாம் போகுமா, இல்லை சீக்கிரமாகவே இந்த புல் மார்க்கெட் எண்ட் ஆகிடுமா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஒரு சில ஆல் காயின்ஸ் இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அது என்னென்ன அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மெயினாக இந்த வீடியோவில் இப்போ பிட்காயின் ETF யூஎஸ்ல அப்ரூவ் ஆச்சு. அது எந்த நிலைமையில் இருக்குது, யூஎஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்களா, இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, எந்த அளவுக்கு பிட்காயின்ஸ் அது மூலயமா அக்வயர் ஆகப்பட்டிருக்குது. அண்ட் இந்த மந்த்க்கான இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா யூஎஸ்லேருந்து வரப்போகுது. அது இந்த இன்ஃப்ளேஷன் எந்த அளவில் இருந்துட்டு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபெட் கட் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட மார்க்கெட் நியூஸஸ் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. பிட்காயின்லேருந்து தொடங்குவோம். பிட்காயின் இப்போ $68,000 அரௌண்ட் ரீஜனில் ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்குது. ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட் கேப் $2.7 ட்ரில்லியன் வந்திருக்கு. போன ஆல் டைம் $3 ட்ரில்லியன். இப்போ இந்த இடத்துல செல் ப்ரெஷர் எந்த அளவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை, நியூ ஆல் டைம் ஹையே பண்ணிட்டோம். பட் பெரிய அளவில் செல் ப்ரெஷர் இன்னுமே பார்க்கல. ஒரு நல்ல ஒரு பெரிய இந்த லிக்விடேஷன் கேண்டல்லாம் பார்த்தோம் முன்னாடி இந்த ஆல் டைம் ஹை கிட்ட வரும்போது. அப்புறம் இப்போ ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை தாண்டி நியூ ஆல் டைம் ஹை பண்ணக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன புல் பேக் அப்படிங்கிறது இருக்குது. இது ரிலேட்டடான ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சிருந்தேன், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயின் வேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் செல் பண்ணல. இது ஆன் செயின் டேட்டாவும் அதை தான் சொல்லுது. போன வாட்டி இந்த 2021 தானே ஆல் டைம் ஹை பண்ணிச்சு பிட்காயின். அப்போ இருந்த இந்த வேல் வேலட்ஸ் அப்படிங்கிற 1000 பிட்காயின் மேலே யாரெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த கவுண்ட் கிட்டத்தட்ட 2500 வேலட்ஸ் அந்த மாதிரி அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்குது. பட் இப்போதைக்கு என்னதான் நியூ ஆல் டைம் ஹை பண்ணாலுமே கூட 2100 வேலட்ஸ் தான் 1000 பிட்காயின் மேலே ஹோல்ட் பண்ணுது. இன்னும் பழைய வாட்டி மிஸ் பண்ணி பிட்காயினை செல் பண்ணிட்டு போனவங்க வந்தாலோ இல்லை புதுசாக, ஏன்னா இப்போ அடாப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ETFஸ்லாம் வந்திருக்கனால. ஸோ இதுவுமே ஒரு நல்ல டேட்டா நம்ம இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பிட்காயின் ETF இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே பெரிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்காயின் அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ நார்மலாக ஒரு விஷயம் இருக்குது, இப்போ கிரிப்டோவில் ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. நிறைய பேர் மார்க்கெட் நல்லா இருக்கா மாதிரி, ஏதாவது மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா இருந்தால் தானே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இருக்கவங்ககிட்டே ஏகப்பட்ட மணி இருக்கும். இப்போது பிட்காயின் ETF வெளியே இருந்து மணி புல் பண்ணுதுன்னா இருக்கவங்களே அதிகமாக கிரிப்டோவில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்கிட்ட இருக்க USDTலாம் நான் கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பட்ட ஒரு விஷயம் தான் நடந்துட்டு வந்திருக்குது. இன்னமும் இந்த அப்சார்பிங் அப்படிங்கிறது அவுட் சைட் என்விரான்மெண்ட்லேருந்து இன்னும் நிறைய அளவில் வரும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இந்த பிட்காயின் ETFல $100 பில்லியன் மேலே இந்த ட்ரேடிங் வால்யூமான சர்பாஸ் ஆகிருக்குது. இதுதான் பிட்காயின் ETF ட்ராக்கரு. இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறது இந்த கிரே ஸ்கேலோட ETF தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ராக்கு. சூன் பிளாக் ராக் மேபி இந்த கிரே ஸ்கேலெல்லாம் தூக்கி சாப்பிட்டு ஃபஸ்ட் போயிடும். கிரே ஸ்கேல் ஏன்னா எப்பத்துலேருந்தோ இருக்காங்க இந்த கிரே ஸ்கேல் ட்ரஸ்ட் ஆனது. இப்போது பிளாக் ராக்கு தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 24 hours வால்யூமும் அதிகம். இன்னொரு சேம் இந்த புல்ரனுக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காயின் பேஸோட ஷேர்ஸும் அப் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்போது வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா $62 பில்லியன் இந்த US மார்க்கெட்டில் இவங்களோட ஷேர் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு $60 பக்கமாக என்னமோ இருந்தது கைஸ். நல்ல பம்ப் அப்படிங்கிற ஃபுல்லாக இந்த ETF அப்ரூவலுக்கு அப்புறம்லேருந்து நடந்தது. ஒரு $30 வரைக்கும்லாம் போயிருக்குது. இப்போ ஒரு $260 இருக்குது. இந்த புல் ரனில் $1,000-2,000 இந்த ஷேர்ஸ் போகும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ யூஎஸில் ETF அப்ரூவ் ஆகிடுச்சு. நிறைய பேர் காயின் பேஸ் தான் கஸ்டோடியனாக வச்சுருக்காங்க. அது நிறைய ETFஸோட கஸ்டோடியனாகவே அதுதான் இருக்குது. ஸோ இதுதான் ETF ஒரு 2-3 மாதத்தில் இவ்வளோ மாற்றங்கள் மார்க்கெட்டில் நடந்திருக்குது. இன்னும் நிறைய பேர் பிட்காயின்குள்ளே வந்துட்டே தான் இருப்பாங்க. US மட்டுமே அப்ரூவ் பண்ணனால இன்னும் இந்தியாவில் நிலமை மாறிச்சுன்னா, இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகம், ஏகப்பட்ட மணி ஃப்ளோ இருக்குது. ஏஷியன் சைடு எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்ரூவ் ஆகும்போது இன்னும் நிறைய மணி இன்ஃப்ளோ அப்படிங்கிற பிட்காயினில் வரும். ஸோ இது ரொம்ப பெரிய சேஞ்சுனால பீப்புள் ஆர் லைக் இவ்வளோ சீக்கிரம் இதுதான் பிட்காயினோட எண்டு கிடையாது. இன்னும் 100Kவோ 100Kலாம் கூட இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். போக போக ஒரு 150Kலாம் கூட பிட்காயின் ஈஸியாக புஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் என்விரான்மெண்ட் ஓவரால் இருக்குது. சரி, இதை தொடர்ந்து எத்தேரியமோட ETFவும் ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் இல்லை இந்த இயர் எண்ட் எத்தேரியமுக்கும் ETF அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி.
எத்தேரியமும் வந்து நல்லா தான் வந்து இருக்குது. பட் இப்போ என்னடானா இன்னொரு விஷயம் இந்த இடத்துல ஷேர் பண்ண வந்து நினச்சேன். எப்போவுமே பிட்காயின் ஹால்விங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷான விஷயம். பட் ஹால்விங்கை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ரன் பண்ணிட்டோம். ஹால்விங் நடந்துன்னா ஹால்விங்க்கு அப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிட்காயின் வந்து புல்லிஷாக வந்து மாறும், அப்படி தான் இருந்தது. பட் ஹால்விங் ஒவ்வொரு வாட்டியும் முடிஞ்சக்கப்புறம் பம்ப் ஆகிறனால எப்படியோ ஹால்விங்க்கு அப்புறம் பம்ப் ஆக போகுதுன்னு மார்க்கெட் அதை வந்து ஃப்ரண்ட் ரன் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா மேபி ஹால்விங்க்கு அப்புறம்லேருந்து எப்போவுமே பிட்காயின் ஹால்விங்க்கு அப்புறம்லேருந்து பிட்காயின் வந்து ஒரு 5x ஒரு 10x அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இங்கேருந்து மேபி மார்க்கெட் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லாமல் வந்து இருக்கலாம். மார்க்கெட்டோட டைனாமிக்ஸே வந்து மாறி இருக்கலாம். இது ஜஸ்ட் நான் வந்து சொல்கிறேன் லைக் இதுக்கப்புறமா இந்த இடத்துலேருந்து ஒரு 5x 10xலாம் போகும் அப்படின்னு லைக் ஓரளவுக்கு உங்களோட எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிலாம் கொஞ்சம் பார்த்து வந்து வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ் இதுக்கு வந்து வரும். யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ்லாம் இந்த அளவில் இருக்குன்னு மார்ச் 12 வந்து இன்னைக்கு மார்ச் 9 மார்ச் 12 வந்து யூஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வரதான் வந்துருக்குது. போன மாதம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஆக்சுவலாக ஒரு 3% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து இருந்துட்டு வந்திருக்கு. ஃபெட்டோட கோல் 2% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து கொண்டு வரது. ஸோ ஃபெட் இது வரைக்கும் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் எதிர்பார்க்குற மாதிரி 2% டார்கெட் வந்து வச்சுருக்கோம். அது டுவர்ட்ஸ் வந்து மாறுற வரைக்கும் பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கட் பண்ணுறதா ஐடியா வந்து இல்லை. இப்போதைக்கு 5.5% கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து கட் பண்ணால் எக்கனாமி பயங்கரமாக பூம் ஆகிடும். இப்போவே ஆல்ரெடி எக்கனாமி வந்து ஓரளவுக்கு ஜாப்ஸாக இருக்கட்டும், மற்றபடி எக்கனாமியோட க்ரோத்தாக இருக்கட்டும் எல்லாமே ஓகேஷாக வந்து இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த இன்ஃப்ளேஷன் ஃபெட் எதிர்பார்க்குற மாதிரி 2% நோக்கி மூவ் ஆகும் போது தான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இந்த இயரோட எண்ட்லையோ அடுத்த இயரோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கட் பண்ணாங்கன்னா அது இன்னுமே மார்க்கெட்டை வந்து தூக்கி விட்டுரும். ஸ்டில் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துமே கூட யூஎஸோட S&Pயாக இருக்கட்டும், பிட்காயினாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து இருக்குது. யூஎஸோட S&Pலாம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினை விடவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லைக் அது எப்போவோ ஆல் டைம் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 10% மேலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்துருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். டாமினன்ஸ் சார்ட் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். என்ன தான் பிட்காயின் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி மற்ற ஆல் காயின்ஸ் விட புது ஆல் டைம் எல்லாம் ஃபர்ஸ்ட் எத்தேரியம் முன்னாடி வந்து பண்ணியிருந்தா கூட பிட்காயினோட டாமினன்ஸ் இன்னும் 53% பக்கம் தான் வந்து இருக்குது. மார்க்கெட் டைனாமிக்ஸே வந்து மாறி இருக்குது. ஏன்னா நிறைய ஆல் காயின்ஸ் வந்து பீப்புளெலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் ஏகப்பட்ட யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிறது நோக்கி மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்கு. நிறைய பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து க்ரோ ஆகவே இப்போ பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து இப்போ 53% பக்கமாக வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் ஒரு 2 இயர் கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகி வெளில வந்திருக்கு. என்னோட எதிர்பார்ப்பு என்னடான்னா இன்னும் இந்த பிட்காயினோட பம்ப் அப்படிங்கிறது ரொம்ப டாமினண்ட்டாக வந்து இந்த ஹால்விங் நோக்கி இன்னும் ஒரு புஷ் அப்படிங்கிறத வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு. எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் சப்ளை இல்லாமல் வந்து போயிருச்சான். ஓடிசியில் அதாவது வேல்ஸ்லாம் வாங்குவாங்கள்ல, ஓவர் த கவுண்டர் ட்ரேட் அப்படின்வாங்க, அதில் வாங்குறதுக்கே கூட பிட்காயின் சப்ளை இல்லையா. பிட்காயின் சப்ளை ஷாக் வந்து நடக்குது. மேபி இன்னும் ஒரு கொஞ்சம் பிட்காயின்ஸ் ஒரு சில ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிட்காயின்ஸ் வாங்கினாலே பிட்காயினோட ப்ரைஸ் வந்து $80,000 ஜம்ப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து பார்க்க முடிஞ்சு ட்வீட்ஸ் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து. அப்படி பார்க்கும்போது ஒன் லாஸ்ட் பம்ப் அப்படிங்கிற வந்து இருக்கலாம். அந்த டைமில் மேபி ஆல் காயின்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வாங்குறதுக்கான கடைசி சான்ஸாக இருக்கலாம். இதுதான் நான் வந்து சொல்ல வரேன். இந்த இடத்துல ஒரு பம்ப் அப்படிங்கிற பார்த்துட்டு மேபி கொஞ்சமாக அந்த ரிவர்ஸ் ஆகலாம். இந்த சைக்கிளோட பிக்கஸ்ட் நரேட்டிவாக இந்த டீப் இன்னோ இல்லை நிறைய ஏகப்பட்ட நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து இருக்குது கைஸ். கொஞ்சம் பார்த்து நீங்கள் இந்த இடப்பட்ட டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக டிசிஏ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச இதுலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மேபி இந்த டீப்பின் பற்றி ஒரு வீடியோவாக அந்த டீப்பினில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பற்றி வீடியோ வேணுனாலும் வந்து சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ERC 404 பற்றி கூட நான் அப்கமிங் டேஸில் வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன். அது இப்போது புதுசாக அந்த நரேட்டிவ் அதெல்லாமே கூட வந்து ஆக்டிவாக வந்து பாருங்கள். நானுமே என் சைட்லேருந்து ரிசர்ச் பண்ணுறேன். நீங்களும் உங்கள் சைட்லேருந்து ரிசர்ச் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா நான் பார்க்கணும் அப்படின்னு என் பார்வையில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் மெயினாக நீங்கள் ரொம்பவே வந்து புல்லிஷாக அப்படியே த்ரூ அவுட் அது இதுன்னு வந்து இருக்காதிங்க. நீங்கள் ஒரு டார்கெட் வந்து வச்சுட்டு உங்கள் புல்ரனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ 10x ஆக்கணும் 20x ஆக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் எப்போ புல் மார்க்கெட் முடியும், கடைசி ஒரு பம்ப்பு அதுக்கப்புறமா ஒரு புல் பேக் தான் நினச்சிட்டு மேபி ஒரு ரொம்ப லைஃப் சேஞ்சிங் ப்ராஃபிட்ஸில் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. விற்காமலே வந்து கூட முடியலாம். நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க ஆல் காயின் வந்து மேபி இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாகவே ஒன்றும் இல்லாமல் போகலாம். இதுக்கப்புறம் இது பெர்ஃபார்ம் பண்ணுமானு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்து ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற புக் பண்ணுறது வந்து கட்டாயம். நான் வந்து பயமுறுத்தலை, இப்போலேருந்தே வந்து சொல்கிறேன் இதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல நினைக்கிறது லே 0 ஹேட்ராப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஆன்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். அது இன்னும் வந்து டைம் ஆயிடுச்சா, ஜிசிங்காக இருக்கட்டும் லே 0வாக இருக்கட்டும்
நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸ்டில் இப்போவும் கூட இந்த லே 0 வீடியோலாம் போய் பார்த்துட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இது சிந்தர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது கைஸ். இதோட டிஜிஇ அதாவது லான்ச் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் மந்த் இல்லை அதுக்கு அடுத்த மந்த் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போதைக்கு அவங்க டெஸ்ட்நெட் வந்து லைவாக இருக்குது. டெஸ்ட்நெட்டில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஃப்ரீ டோக்கன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் சேம் டைம் இவங்க வந்து லே 0வால் பவர் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ மெயினாக இதை நான் மென்ஷன் பண்ணக்கூடிய காரணமே இதுதான். இது வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட்நெட்டில் லே 0 டெஸ்ட்நெட்டில் வந்து பண்ணும்போது அதுவும் ஒரு ஆட் ஆனால் கூட உங்களுக்கு வந்து மேபி வந்து அமையலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்ட்ரோபரபிள் ஆம்னி செயின் லிக்விடிட்டி, அதாவது மல்டி செயினில் இந்த ஒரு செயின்லேருந்து இன்னொரு செயினுக்கு வந்து இது பண்ணுறோம்ல, பிரிட்ஜ் பண்ணுறோம்ல, ஸோ அதை தான் இன்ட்ரோபரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயினில் இருக்கக்கூடிய ஒரு டோக்கனை இன்னொரு செயினுக்கு வந்து பிரிட்ஜ் பண்ணக்கூடியது அந்த கம்யூனிகேஷனை தான் வந்து. ஸோ இது ஆம்னி செயின்னா இந்த லே 0 ஆம்னி செயின் அப்படிங்கிற இதுவை தான் வந்து யூஸ் பண்ணுது. பேசிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், இந்த என்ஜிசி, அவுட்லைனர்ஸ், அப்புறம் க்ரோனோஸு, இந்த வாட்டர் ட்ரிப், இதெல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய வெஞ்சர்ஸு. அண்ட் ஆல்சோ பெரிய பெரிய பிளாக் செயின் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய மாடுலர் பிளாக் செயின்ஸ் கூடலாம் கனெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். OSS நெட்வொர்க்லாம் கூட ட்வீட் பண்ணியிருக்கு. நான் இது மேபி இது ஒரு வீடியோ அவசியமாக அப்படின்னு நினச்சேன். மேபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இவங்க ரெஃபரல் ப்ரோக்ராம்லாம் கூட வந்து ரன் பண்ணுறாங்க. டெஸ்ட்நெட் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற தனி வீடியோ கூட வந்து போடுறேன். வீடியோவோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்து வருவோம். இப்போதைக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரான்டியர் வந்து மெயினாக பார்த்துட்டு இருக்கேன் கைஸ். ஃப்ரான்டியர் செல்ஃப் செயின் அப்படிங்கிற ஒரு லேயர் 1 பிளாக் செயினாகவே வந்து மைக்ரேட் பண்ணுறதா வந்து இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து அந்த ஆன்டிசிபேஷன்லேயே பம்ப் ஆகுது. இது மேபி கொஞ்சம் டிப்லாம் கிடச்சிதுன்னா இதுமே பாருங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் தெளிவாக அதை பற்றி விளக்கம் கொடுக்குறேன். அண்ட் போர்ட்டலும் ரீசெண்டாக பினான்ஸில் லான்ச் ஆச்சு. ஒரு சைட் வேஸ்லேயே மூமெண்டம்லேயே போயிட்டுருக்கு. ஒரு டீசெண்டான மார்க்கெட் கேப் அண்ட் வேல்யூவேஷனில் இருக்குது. இதுவும் இந்த கேமிங் மெட்டாவர்ஸ்னால் அகைன் ட்ரிகர் ஆகும்போது வந்து நல்லா பம்ப் ஆகலாம். இதுவுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் எல்லாம் காயின் அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்லாம் தெளிவாக கொடுத்துட்டே வந்திருப்பேன். அண்ட் நீங்கள் என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பிக்ஸும் வீடியோஸும் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென், பை பாய்.